ஸ்கை கல்வி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரியஸில் பைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன், பைத்தான்னா என்ன, அதை ஏன் படிக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தா தான் கண்டிப்பாக புரியும். ஏன் அப்படின்னா பைத்தான் இப்போ லாங்குவேஜ் இஸ் ஓரியன்டட் அப்படிங்கிறதுனால சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க தான் இதை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அது புரியும். இதுக்கு முன்னாடி லாங்குவேஜ்னால் என்ன, C++, ஜாவா இந்த மாதிரிலாம் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக படித்தவங்க தான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவங்க படித்தவங்களுக்கு இது என்ன அப்படின்றது புரியும். சரியா? ஸோ பைத்தான் அப்படின்றது ஒரு சூப்பரான லாங்குவேஜஸ்ஸு. அதனால் இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த பைத்தான்? பைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைனமிக் ஹை லெவல் இன்டர்பிரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். டைனமிக் அப்படின்னா என்னென்னா, நிலைக்கு தகுந்த மாதிரி பைத்தானில் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம்ஸ். அதனால தான் அதை டைனமிக் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த லாங்குவேஜஸ்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஜாவாவை சொல்லலாம், ஸ்டாட்டிக் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைனமிக் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். டைனமிக் அப்படின்னா நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரே மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு சிண்டெக்ஸ் ஒன்று இருக்கும், அதே மாதிரி தான் நீ ஃபாலோ பண்ணி பண்ணணும். பட் பைத்தானில் டைனமிக்ங்கிறதுனால சிண்டெக்ஸ் எப்போ வேணாலும் மாறிக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, பின்னாடி நம்ம பார்க்கும்போது அதை பற்றி புரியும். ஸோ இதெல்லாம் பைத்தானில் இந்த டைனமிக்ங்கிறது தான் ரொம்ப ஒரு ஹை லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வச்சியும் நாம் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியும் நாம் பைத்தானில் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? அண்டு தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டு லேர்ன் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தானாக மெமரி ஆகிடுமா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. நிறைய சிண்டெக்ஸ், ஃபார்முலாஸ், கார்லி பிரேசஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், செமிகோலன் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம் லாங்குவேஜஸில். அந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் பைத்தானில் கிடையாது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸியாக படிக்கலாம். ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ், இதை ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய அப்ளிகேஷன் அட்ராக்டிவாக டெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா வகையான அப்ளிகேஷனும் இதில் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, அடுத்தது பைத்தான் சிண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான் டைனமிக் சிண்டெக்ஸ். சிண்டெக்ஸ் டைனமிக் அப்படின்னா நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேரியபிளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இன்டீஜர் நீ நம்பர் கொடுத்த அப்படின்னா அதை தன்னை இன்டீஜராக எடுத்துக்கும். கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தன்னை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டாக மாற்றிக்கும். ஸோ இதை தான் டைனமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய லிஸ்ட்டு, ட்ரிப்பிள் நிறைய இருக்குது. அதில் தான் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது புரியும். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நிறையா சொல்லி குழப்ப விரும்பலை இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் பேட்டர்ன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஒரே பேட்டர்ன் தான் கிடையாது, மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேட்டர்ன். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் பைத்தானை, ஃபங்க்ஷன் ஓரியன்டாகவும் பயன்படுத்தலாம், ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக பயன்படுத்தலாம், ப்ரொசீஜர் லாங்குவேஜ் பயன்படுத்தலாம், இன்னும் எக்ஸட்ரா. இதுமாதிரி எந்த ப்ரோக்ராமிங் பேட்டர்னை யூஸ் பண்ணியும் நீங்கள் பைத்தானில் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நம்ம உள்ளே போய் நிறையா டாபிக்ஸ் எல்லாம் படித்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம அதோட எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு பைத்தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே ஜாவா வர்ஸ் பைத்தான் ப்ரோக்ராம் நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம்னாலே எந்த லாங்குவேஜ் படித்தாலும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றதான் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாவாவில் இங்கே பாருங்கள், ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம்,
அதை ஸ்ட்ரிங்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கார்லி பிரேசஸ்லாம் கொடுத்து ஒரு அவுட்புட்டு கொடுத்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியே பைத்தானுக்கு வாங்க. பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படியே அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது ஜாவாவுக்கு, பைத்தானுக்கு ஒரே லைன் தான். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜாவா வர்ஸ் பைத்தான் அப்படிங்கும்போது இது ஈஸி டு லேர்ன் தான், டைனமிக் சின்டெக்ஸ் தான் அப்படின்றது நமக்கு புரிய வருது இல்லையா. சரி, பின்னாடி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக எல்லா டாப்பிக்குமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானோட ஹிஸ்ட்ரி. பைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா குடினோ வான் ருஷும் அப்படின்றவர் 1991 கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அவர் நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெர்ஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு வந்து எங்கே, அதாவது பைத்தான் அப்படின்றது எங்கேருந்து உருவாகுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிலேருந்து டெவலப் பண்ணி தான் ருஷம் அவர் வந்து நமக்கு பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1991. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, பைத்தான் வந்து இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பைத்தான் அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கும் ஸ்னேக்குக்கும் ஏதோ, ஸ்னேக் மீன்ஸ் இந்த மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல், அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அது கிடையாது. ஸோ பைத்தான் அப்படின்றது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் எப்பயுமே ஒரு லாங்குவேஜை வந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை உருவாக்குவாங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களாம் ஒரு புது ப்ரோக்ராம் லாங்குவேஜை உருவாக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆகும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு தோணும்போது அந்த நேரத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இயல்பான நேச்சுரலான விஷயங்களை சம்மந்தப்படுத்தி தான் அதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிபிசி அப்படின்னு ஒரு காமெடி ஷோ வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு காமெடி ஷோ நடத்துகிறாங்க. அவங்க வந்து மவுண்டன் பைத்தான்ஸ் பிளே சர்க்கஸ் அப்படின்ற ஒரு நேமில் அந்த காமெடி ஷோ நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஷோவை பார்த்த நம்ம ருஷம் வந்து ஓகே இதுக்கு பைத்தான் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னும் பொழுது அவர் டிசைட் பண்ணி அதுக்கு பைத்தான் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இதுதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. நிறைய பேர் இந்த ஸ்னேக் ரிலேட்டடாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக 100% தப்பு. ஓகே, அப்படி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் மூலயமா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறதும் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாமே இன்டர்நெட் சர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் பைத்தானை படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, சி ப்ளஸ் லாங்குவேஜ் அதெல்லாம் தவிர நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸி டு லேர்ன், அதில் நான் இப்போ அந்த ஜாவா ப்ரோக்ராம் பார்த்தேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் சின்டெக்ஸு இந்த நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஈஸியாக ப்ரோக்ராமை அவுட்புட் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். அதான் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஷார்ட்டாக ப்ரோக்ராமை வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம், நிறைய கோடிங் வந்து தேவையில்லை அப்படின்றது தான் அதில் சொல்கிறாங்க. அது மாதிரி இன்டர்பிரட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அதில் சொல்கிறாங்க. டீபக்கிங், இப்போ போர்ட்டபிள், இந்த எரர், இப்போ நம்ம ப்ரோக்ராம் படிக்கும்போது தெரியும், தியரியாக சொல்லும்போது தெரியாது. எரர்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் எரர் வருதுங்கிறதுக்கு முன்னாடி எரர் வர்றதை நிறைய அவாய்ட் பண்ணணும். இப்போ செமிகோலன் இல்லை, கமா கொடுக்கல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கரெக்டாக கொண்டுட்டு வரும். அதனால தான் இன்டர்பிரட் லாங்குவேஜஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எந்த லாங்குவேஜஸ் படித்தவங்களாக இருந்தாலும் ஈஸியாக பைத்தானில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்டர்பிரட் லாங்குவேஜுங்கிறத சொல்லுது. அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இல்லை ஊப்ஸ் கான்செப்ட்லேயும் நாம் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், பைத்தான் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஈஸியாக நீங்கள் இன்டர்நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டென்சபிள்,
பைதான் வந்து எக்ஸ்டென்சபிள், அது எக்ஸ்டென்சபிள் வாய்ப்பும் அதில் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். லேர்ன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, நிறைய லைப்ரரி அதுலேயே இருக்குது. லைப்ரரினா உங்களுக்கு தெரியும், ஹெட்டர் ஃபைல்ஸ் மாதிரி தான் நிறைய லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். இதுமாதிரி நிறைய லைப்ரரி பைத்தானில் இருக்குது. GUI ப்ரோக்ராமிங் சப்போர்ட். GU அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்க அந்தமாரி அது நம்ம ஜாவாவிலையுமே இருக்குது, இங்கேயும் அந்த நிறைய அதோட சப்போர்ட் நிறையா இருக்குது அப்படின்றது தான். இன்டகிரேட்டட், இப்போ இன்டகிரேட்டட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா சப்போர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது பழைய இதில் இருந்து இப்போ C இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் பை லைனாக டீபக் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை இன்டகிரேட்டட் பண்ணி அது நம்மளுக்கு கொடுக்கும். எம்பெடட், அது அந்த எம்பெடட் சைடு ப்ரோக்ராமும் நம்மளால் அதாவது ரொம்ப லோ லெவல் லாங்குவேஜஸ்லாம் எழுதுவாங்க எம்பெடட் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எம்பெடட் ப்ரோக்ராமிங்கும் நாம் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது டைனமிக் மெமரி அலோகேஷன். டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கும். அதில் இந்த லிஸ்ட்டு, ட்ரிபிள், மேப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி அதிகரிச்சிக்கும், கம்மியாக இருந்தாலும் கம்மியாகும். அதுதான் டைனமிக் மெமரி அப்படின்றாங்க. ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மெமரி சைஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் லைப்ரரி இன் ஃப்ரேம் ஒர்க், நிறைய லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் வந்து பைத்தானில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பைத்தானில் இருக்குது. அதனால் நம்ம இந்த பைத்தானை படிக்கிறது மூலமாக ஈஸியாக ஒரு டெவலப்பராக நம்ம ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் ஒரு கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சரை பற்றி நல்லா என்ன ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா நான் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும்தான் கொடுக்குறேன், அதனால் நான் ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் ஃபியூச்சர் தனியாக வேணால் பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பைத்தான் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது. டேட்டா சயின்ஸ் அந்த ஃபீல்டு, டேட்டா மீனிங், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கன்சோல் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன், 3D CAD அப்ளிகேஷன், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன், ஸ்பீச் ரீகனைசேஷன், இது எல்லா அப்ளிகேஷன்லேயும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியான அப்ளிகேஷனையும் நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பைத்தானில் இருக்குது, அதுக்கான சின்டெக்ஸ் எல்லாமே பைத்தானில் இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே நமக்கு பைத்தான் பற்றி தெரியணும் அப்படின்றதில்ல. ஸோ இப்போ நாம் இந்த விஷயம்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் பைத்தான் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு டெவலப்பராக கண்டிப்பாக ஆக முடியும் அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்கை கல்வி புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.